ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்காலர் இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் அன்புக்கும் மரியாதைக்கும் உள்ள உலமாக்களுக்கு ஒரு மெசேஜை சொல்றதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஷியா சுன்னியை பத்தின வித்தியாசங்கள் பத்தி எவ்வளவோ கிதாப் இருக்குது. நீங்க அதெல்லாம் படிச்சிருந்திருப்பீங்க. எங்களை விட உங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இந்த உலகத்துக்கு இன்னொரு சைடு இருக்குது, அதோட டார்க் சைடு. ஹாமேனிக்கு எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் சிரியால வந்துட்டு 6 லட்சம் முஸ்லிம்களை கொண்டாரு பஷார் அல் அசாடோட சேர்ந்து அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். சோ இந்த டாபிக்கை பேசுற ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன அப்படின்னு, வாஷிங்டன் டிசி, ஒயிட் ஹவுஸ், டாலர், CIA, மொசாட், FBI, இந்த இன்டெலிஜென்ஸ் வெப்பாக இருந்தாலும் சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்காலர் இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெரிய சர்ப்ரைசஸா இருக்குது. ஷியாக்களை பார்த்து யாரு காஃபிர்னு சொல்றாங்களோ இவங்க எல்லாம் பேவுகுஃப், முட்டாள்கள், ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றாரு. சின்ன கிளிப் பாருங்க, பேசுவோம். कुनूत में भी मैंने ज़्यादा दुआ अपने ईरान के मुसलमान भाइयों के लिए मांगी है कि या अल्लाह उनकी मदद फरमा। ऐसे बेवकूफ़ हैं, अकल के अंधे, वो पोस्टें लगा रहे हैं शिया मुसलमान हैं कि काफिर हैं, शिया शहीद हैं या हलाक हैं। अल्लाह इनको हलाक करे जो बदबख्त ऐसी बकवास कर रहे हैं। उन पर इस्लाम का लेबल है। बेवकूफ़ों को न दीन का पता है, न कुरान का पता है, न हदीस का पता है, न सीरत का पता है। तो भाइयों उनके लिए दुआ करो। ஸோ இவங்களோட பேர் வந்துட்டு மௌலானா தாரிக் ஜமீல் சாப். இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. உலமாக்களுடைய சர்க்கிள்ல, அது உலகத்துல எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, இவரை தெரியாத ஒரு ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்காலர், ப்ரொமினன்ட் ஃபிகர் தெரியாதவங்க இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. ஸ்பெஷலா தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் தப்லீக் ஜமாத் இல்லை, நான் ஒரு முஸ்லீம், எக்ஸும் இல்லை, ஒய்யும் இல்லை, இசட்டும் இல்லை, ரைட்? இவங்கள மாதிரியான ஸ்காலர்ஸ், உலமாக்கள் வந்துட்டு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கோஹினூர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த உம்மத்துக்காக வேண்டி, இந்த காலத்துக்காக வேண்டி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷியாக்களை பார்த்து காஃபிர்னு சொல்றவர் வந்து பேவுகுஃப், ஒரு முட்டாள். யாருக்கு குர்ஆன் பத்தி, ஹதீஸ் பத்தி, இஸ்லாமிக் ஹிஸ்டரி பத்தி சரியா தெரியாதோ அவங்க எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிற கருத்துப்பட அவங்க சொல்றாங்க. இது இருந்து என்ன விளங்க வருது அப்படின்னு சொன்னா, யாருக்கிட்ட விஸ்டம், ஞானம் இருக்குதோ அவங்க எல்லாம் சைலண்டா தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்காலர்ஸ் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்திருந்தாங்கன்னு சொன்ன உம்மத் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காது, இவ்வளவு பெரிய பிளவுகள் வந்திருக்காது. இன்றைக்கு ஈரான்ல எங்கட மக்கள் வந்துட்டு ஐசோலேட் ஆகியிருக்க மாட்டாங்க, தனிச்சு நின்றிருக்க மாட்டாங்க. இந்த யஹூதிகள், இந்த ஜயனிஸ்டுகள் வந்துட்டு பலஸ்தீன்ல இவ்வளவு அநியாயம் நடந்திருக்காது. இப்ப கூட டூ லேட் இல்ல, நாங்க ஆர்கனைஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களை எதிர்க்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது தான் ரியாலிட்டி. சோ இந்த மாதிரியான ஸ்காலர்ஸ், ஃபுல் ஆஃப் விஸ்டம் இருக்கக்கூடியவங்க இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷம். என் அன்புக்கும் மரியாதைக்கும் உள்ள உலமாக்களுக்கு ஒரு மெசேஜை சொல்றதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஷியா சுன்னியை பத்தின வித்தியாசங்கள் பத்தி எவ்வளவோ கிதாப் இருக்குது. நீங்க அதெல்லாம் படிச்சிருந்திருப்பீங்க. எங்களை விட உங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இந்த உலகத்துக்கு இன்னொரு சைடு இருக்குது, அதோட டார்க் சைடு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் டிசி, ஒயிட் ஹவுஸ், டாலர், CIA, மொசாட், FBI, இந்த இன்டெலிஜென்ஸ் வெப்பாக இருந்தாலும் சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்க எல்லாரும் தேடி தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, மொனோபோலி கேபிட்டலிசம் அண்ட் குளோபல் ஃபைனான்ஸ். ஸோ இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த உலகத்தோட டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் உங்களோட அவதானத்தை செலுத்துங்க. டாலர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது சிலபஸ்குள்ளே இருக்கு, யாரும் வேணாலும் படிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் சொல்ல வர்றது ஹவு இட் ஒர்க்ஸ், இதுதான் ரியல் கொஸ்டின். இது எப்படி ஒர்க் ஆகும்? CIA அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். CIA என்னெல்லாம் வேலை பண்ணும் சொன்னா, ஷஹீத் ஹாமேனி, இங்கிருந்து சொல்றேன், ஐ லவ் திஸ் மேன். இந்த மனுஷனை படிக்கிறதும், நீங்க ஒரு மொத்த லைப்ரரியை படிச்சு முடிக்கிறதும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன், நம்ம என்ன சொன்னேன், CIA, US டாலர், ஒயிட் ஹவுஸ், இந்த மொத்த சிஸ்டத்தையும் 85 வயசுல ஒரு கை அவருக்கு வேலை செய்யாது, அசா வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கொண்டு இந்த மொத்த வெஸ்டையும் நடுங்க வச்சாரு அப்படின்னு சொன்னா, சும்மா இவரை பார்த்து பயந்துருப்பானுங்களா? ஒரு கையில குர்ஆன், மத்த சைட்ல அரசியல், மொத்த பேரும் நடுங்கி நின்றாங்க இந்த மனுஷனை பார்த்து. அந்த மனுஷன் உருவாக்கி வச்சுட்டு போனாதான் நாங்க இன்றைக்கு ஈரான்ல பார்க்கக்கூடிய அத்தனை சாகசங்களும், அந்த மனிதர்களுக்கு எங்கிருந்து வீரம் வந்துச்சுன்னு சொன்னா,
அத்தனை பேரையும் அப்படி வளர்த்திருக்காரு. நாங்க மீடியால பாக்குறது ஒரு விஷயம், ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா 2010 ஒரு ஃபத்வா கொடுக்கிறாரு, சஹாபாக்களை விமர்சித்து பேசுறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை விமர்சிப்பது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு, ப்ரோஹிபிட்டட் அப்படிங்கிற விஷயத்த அவர் இந்த மொத்த உலகத்துக்கும் எடுத்து சொல்றாரு. அவரோட வாழ்நாள் முழுக்க இந்த உம்மத்துக்காக வேண்டி ஒரு பெரிய விஷயத்த செய்யறதுக்கு அவர் போராடிக்கிட்டே இருந்தாரு. இவரை யாருமே கணக்கெடுக்கல. ஈரானுடைய விஷயத்துல கல்ஃப் கண்ட்ரிஸ், அரப் வேர்ல்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களை எல்லா இடங்கள்லயும் நம்ப வச்சு அக்ரிமெண்ட்ஸுக்கு மேல அக்ரிமெண்ட்ஸ் போட்டுச்சு. இது எல்லாமே அவைலபிளா இருக்குது, இவங்களோட இன்டர்வியூஸ் இருக்குது. ஸோ அதுகளுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ உண்மையிலேயுமே இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்தின் ஆக பெரிய ஒரு இழப்பு, ரைட்? ஸோ நான் வச்ச கொஸ்டின் எல்லாமே நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஸோ அரப் வேர்ல்டுடைய ஃபைனான்சியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆயில் டாலர் அப்படிங்கிற விஷயம் என்ன, ரைட்? ஸோ இதுக்குள்ள சாவரன் நேஷன், ஒரு நாட்டோட இறையாண்மை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த அமெரிக்கன் பேசஸ் எல்லாம் இருக்கிறப்ப இவங்களால எப்படி ஒர்க் பண்ண முடியும்? உலமாக்கள் இன்றைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க சவுதியில. கூட இருக்கிற உலமாக்களே இவங்களை பத்தி பேச மாட்டேன்றாங்க, கவலைப்பட மாட்டேன்றாங்க. சோ இந்த மக்கள் எப்படி பலஸ்தீன கவலைப்படுவாங்க, இந்த மக்கள் எப்படி ஒரு ஈரானுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே கண்டிப்பாக தெளிவு வரும். அதே மாதிரி ஹாமேனிக்கு எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் சிரியால வந்துட்டு 6 லட்சம் முஸ்லிம்களை கொண்டாரு பஷார் அல் அசாடோட சேர்ந்து அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். சோ இந்த டாபிக்க பேசுற ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, சிஐஏ பத்தின சம்பூர்ணமான ஒரு நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி சிஐஏ செஞ்ச ஆபரேஷன் டிம்பர் சிக்மோர் அப்படிங்கிற ஆபரேஷனை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நாலேஜ் இருக்கணும். அவங்க பேசுறது தான் ரொம்பவுமே சூட்டபிளா இருக்கும், அதுதான் சமூகத்துக்கு பிரயோசனமா இருக்கும். சோ நீங்க கிதாபால மட்டுமே வந்து படிச்சுட்டு பேசும் பொழுது சமூகம் குழம்பி போறாங்க. என்ன சொன்னா, நாங்க எல்லாருமே ரொம்ப பிஸி, இண்டிவிஜுவல் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னில நாங்க எல்லாரும் வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் போற வேகத்துல. சோ நாங்க வந்துட்டு உலமாக்கள் மேல மரியாதை வச்சிருக்கிறோம், பயான்ஸ் கேட்கிறோம். சோ நீங்க பேசும் பொழுது வந்துட்டு எல்லா உலமாக்களையும் சொல்லல, சில உலமாக்களை வந்துட்டு பயான்ல வந்துட்டு ரொம்பவுமே ஹேட்ரட் மிக்ஸ் பண்ணி பேசுறீங்க. இல்ல ஒரு விஷயம் பேசலாம், இல்ல டிஃபரன்சஸ் பத்தி பேசுறது உலமாக்களுடைய கடமை, அவங்க அதை செஞ்சுதானே ஆகணும். சோ நான் சொல்ற என்ன விஷயம்னு சொன்னா, பயானை எண்ட் பண்ணும் பொழுது அந்த பயான்ல யூனிட்டியை பிரிக்கிற மாதிரி எந்த விஷயமுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சோ இந்த சப்ஜெக்ட்ல யாருக்காச்சும் தெளிவு வேணும்னு சொன்னா என்னுடைய வீடியோஸ்கள் பாருங்க, சில சப்ஜெக்ட் பத்தி நான் தெளிவாக பேசுகிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்காக வேண்டி ஜனாசா தொழிக்கப்படணும் எல்லா இடங்கள்லயும். சோ இண்டிவிஜுவலா கூட தொழலாம், காயிப் ஜனாசா இப்ப கூட டூ லேட் இல்ல, விருப்பமானவங்க தொழுங்க. சோ உலமாக்களுடைய விஷயத்துல ஏதாவது கண்ணிய குறைவாக பேசியிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க. என்னோட இன்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப கிளியர், இந்த உலமத்தின் ஒற்றுமை, ரைட்? சோ என்னன்னு சொன்னா, டிஃபரன்சஸ் ஆர் யூனிவர்சல். எல்லா இடங்கள்லயுமே கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் இருக்கும், நாங்க அதை ஹெல்தியான முறையில ஹேண்டில் பண்ணணும். இஸ்லாத்துல ஒரு விஷயம் கட்டாயமாகப்பட்டு இருக்குது, யூனிட்டி இஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் அ மஸ்ட். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்த கட்டாயம் கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.